அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 45 நாம் இருக்கிறோம். இரண்டாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். நரகத்தில் வீழ்பவர் ஆற்றானை ஆற்றென்றழைப்பானும் அன்பின்றி ஏற்றார்க்கு இயைவ கரப்பானும் கூற்றம் வர உண்மை சிந்தியாதானும் இம்மூவர் நிறையத்துச் சென்று வீழ்வார். திரிகடுகம் 45. பிறரை வருத்துகிறவர், பிறருக்கு தேவையானதை கொடுக்காமல் தன்னிடம் இருந்தும் கூட அதை மறைப்பவர், அதோடு இறப்பு உறுதி என்று எண்ணாதவர். இந்த மூவருமே நரகத்துக்கு ஏதுவானவர். இந்த 3 வகையினருள் ஒருவராக நாம் இருந்துவிடக்கூடாது. இன்று இரண்டாம் கருத்து அதுதான். பிறருக்கு தேவை என்று ஒன்று இருக்கிறது, அந்த ஒன்று என்னிடம் இருக்கிறது, இருப்பினும் அதை நான் கொடுக்காமல் மறைக்கிறேன். பாருங்கள், அப்படி மறைத்தல் நரகத்துக்கு ஏதுவானது. ஏழை லாசர் அங்கு உணவில்லாமல் போதிய உடை இல்லாமல் அங்கு தவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவரை பற்றி ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் உணவு விருந்தாடுகிறாரே, மெல்லிய உடைகளை உடுத்துகிறாரே அந்த பணக்காரர், அவர் நரகத்துக்கு சென்றார். காரணம், பிறருக்கு கொடுப்பதற்கு தனக்கு இருந்தும் கூட தான் அதை கொடுக்காமல் மறைக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது பாருங்கள். அதான் நரகம். இயல்வது கரவேல் என்கிறார் அவ்வை, ஈவது விலக்கேல், கொடுப்பதை கொடுத்துக்கிட்டே இரு என்கின்ற அந்த செய்தி. அதான் வள்ளுவர் சொல்வார், இரத்தலும் ஈதல் போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு என்று சொல்வார். பொருள் என்ன? இரத்தல், கேட்டு பெறுதல் என்று இருக்கிறதே, அந்த கேட்டு பெறுதல் கூட ஒருவருக்கு கொடுத்தல் போன்றதாக இருக்குமாம். எப்பொழுது, யாரிடம் கேட்டு பெறுவது என்பது என்றால், கனவில் கூட நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நான் இதை மறைச்சி வைக்கணும் என்று பதுக்கி வைக்கணும் என்று எண்ணாமல் இருக்கிறார் பாருங்கள். அந்த பெருங்கொடையாளர், கள்ளமற்றவர், அவரிடம் ஒரு பொருளை கேட்பது கூட நாம் ஏதோ யாருக்கோ ஒருவருக்கு கொடுப்பதற்கு சமமானதாம். இந்த அளவுக்கு வள்ளுவர் சிந்தித்து வைத்திருக்கிறார். ஆக அத்தகைய மனிதர்களாக, பெரும் மனிதர்களாக கடவுள் அத்தகையோர். கனவில் கூட தன் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது என்று எண்ணுகிறவர் அல்ல, மறைக்கிறவர் அல்ல, அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறவர். அப்போ தூய ஆவியார் வழங்குகின்ற கொடைகள் எல்லாமே அது பொது நன்மைக்காகத்தான், தனி உடைமைக்காக அல்ல. அதான் ஒரு பாடல் ஒன்று உண்டு, அருமையான ஒரு பாடல். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பணம் பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக அல்ல, ஊருக்காகவே. ஊருணி போன்று, நடு ஊரில் பழுத்து நிற்கின்ற ஒரு பழ மரம் போன்று, மருந்து மரம் போன்று எல்லாருக்கும் தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை மறைப்பதற்கு, பதுக்குவதற்கு, கொடுக்க முடியாது என்று மறுப்பதற்கு இங்கு எவருக்கு இருக்கிறது உரிமை? அன்னை மரியா கேள்விப்படுகிறார்கள். இந்த எலிசபெத் என்கிற அந்த மூதாட்டி பெரியவர், அவருக்கு ஒரு உதவி கபிரியேல் தூதர் சொல்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அன்னை மரி உடனடியாக செல்கிறார். கடவுளுக்கு தாய் என்கிற தன்மை, அதை பகிர்ந்து வழங்குகிறார், மறைக்கவில்லை, பதுக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த மேன்மை உடைய மனிதர்களாக வாழ்வதற்கு இங்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கரப்பான். கரப்பான் என்ற உடனே நமக்கு உடனடியாக வருவது ஒரு கரப்பான் பூச்சி, ஐயோ அது ஏதாவது செய்திருமோ என்கின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று, கரப்பான் என்பது ஒரு தோல் நோயாகவும் கருதப்படுகிறது. ஆனால் கரப்பான் என்று இங்கு திரிகடுகம் சுட்டுகின்ற அந்த செய்தி என்னவென்றால், மறைப்பவன், தன்னிடம் இருப்பதை மறைக்கின்றவர் தான் கரப்பான். கரவு என்றால் அது மறைத்தல் என்பதாகும். எனவேதான் இயல்வது கரவேல், முடிவதை, இயல்வதை நீ மறைக்காதே என்று அங்கு சொல்லப்படுகிற செய்தி. எனவே இங்கு நாம்
தேவையில் இருக்கிற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார், நம் கண் முன்னே இருக்கிறார் என்றால் அவருக்கு கொடுப்பதற்கு நமக்கு இருக்கிறது என்றால் அதை நாம் மறைக்க வேண்டாம், மறுக்க வேண்டாம். நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், பகிர்ந்து வாழ், அதான் உயர் நெறி. எனவே நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்காமல் அன்பின்றி நான் மறைக்கக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.